சென்னை டு நாகப்பட்டினம் ரயில் தொடங்கி போயிட்டே இருந்திருக்கு. மணி 10 மணி. இப்ப அந்த பெட்டியில ஒரே சீட்ல ஒரு பக்கத்துல ராமச்சந்திரனும் சுவேதாவும் எதிர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ராமச்சந்திரன் அந்த பெண்ணை பார்க்காம ஜன்னல் ஓரமா வெளிப்புறமா பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அந்த ரயில் பெட்டியில 21 பேர் மட்டுமே இருக்காங்க. முக்கியமா ராமச்சந்திரனுக்கு வயசு 27, ஸ்வேதாவுக்கு வயசு 21. இப்ப ராமச்சந்திரன் சென்னையில ஒரு கார் கம்பெனில டெக்னீஷியனா வேலை பார்க்கறாரு. ராமச்சந்திரன் ஒரு கார் தயாரிப்பு கம்பெனில வேலை செய்றாரு. ஸ்வேதா மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில பிஎஸ்சி லேப் டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்காங்க. எதிரே அமர்ந்திருக்கும் 2 பேரோட கண்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. இடையில ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நிக்குது. இப்ப ராமச்சந்திரன் இறங்கி போய் தண்ணீர் வந்து வாங்கிட்டு அந்த தண்ணீர் வந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஸ்வேதா உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து தண்ணீர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. தண்ணீர் குடிச்சிட்டு கொடுக்கும்போது நன்றின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3வது நிலையத்தை அடையறதுக்கு முன்னாடியே நாகப்பட்டினத்துல தரையிறங்குறதுக்கு முன்னாடியே நட்பு காதலா மாறிச்சு. அவளோட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாவிட்டாலும், அதாவது அவங்க இறங்க போற கடைசி நிலையம் வர்றதுக்கு முன்பு ராமச்சந்திரன் தைரியத்தை வர வச்சுட்டு அவனுடைய போன் நம்பரை வாங்குறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய போன் நம்பரை பகிர்ந்துக்கிறா. 300 கிலோமீட்டர் தூரத்திலேயே அறிமுகம், நட்பு, காதல் அப்படின்னு 3 முடிஞ்சிச்சு. காரணம் இல்லாம ஒரு நபருக்கு ஏன் போன் நம்பர் தரணும் அப்படின்னு ராமச்சந்திரனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனதில் தோன்றுச்சு. ஸ்வேதா அவன் மேல காதல் வைப்பட்டிருப்பான்னு அவன் நினைக்கிறான். ராமச்சந்திரன் இப்படி மகிழ்ச்சியில மிதந்தாரு. ஆனா ஸ்வேதாவோட வாழ்க்கையில இந்த பயணம் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான பயணமா இல்லாம முடிஞ்சிருச்சு. அவன் பேசிக்கிட்டு அவனுடைய இறங்க போற ஸ்டேஷன் வந்து வர ஆரம்பிக்குது. இப்ப அவளை பார்த்துக்கிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு அவனுடைய பேக் வந்து எடுக்கிறான். அவ இறங்குறதுக்கும் தனியா முன்னாடி போயிட்டு இருக்கா. இவனும் பின்னாடியே போறான். இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்வேதான்னு கூப்பிடுறான். ராமச்சந்திரன் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஆசைப்படுறான். நான் கூப்பிடும் போதே அவ புரிஞ்சு கொண்டான்னு அவன் சொல்றான். மேலும் நாகப்பட்டினம் வந்தோடனே கீழே இறங்கி ஒரு நிமிடம் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைய வச்சுட்டு அவன் வந்து எங்கேயோ போறான். எங்கேயோ கடைகளுக்கு போறான். அப்போ ஒரு கடையில வந்து டைரி மில்க் சாக்லேட் ஒன்று வாங்குறான். அந்த சாக்லேட்டை பார்த்து கையில் எடுத்துட்டு தன்னோட உணர்வுகளை அதில் வெளிப்படுத்த தொடங்குறான். அந்த 100 ரூபாய் சாக்லேட்டில் அவனுக்கு ஐ லவ் யூன்னு எழுத தோணுது. இந்த இடத்துல தான் அந்த அமுல் பேபின்ற பேரை அழிச்சிட்டு ஐ லவ் யூ ஸ்வேதான்ற பேரை வந்து எழுதுறான். அவனும் சிரிச்சுக்கிட்டு அந்த சாக்லேட்டை அவளுக்கு தரான். அவன் உதருக்கு வெளியே வராத அந்த வார்த்தையை சாக்லேட் மூலயமா வெளிப்படுத்துறான். அந்த காதல் யோசனை ஸ்வேதாவை ரொம்பவே கவர்ந்தது. ஸ்வேதன் மனதை தொட்டுது. அவன் நன்றி சொன்னான். ஆனா நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. அவளும் விடைபெற்று சென்றுட்டா. இப்ப ராமச்சந்திரன் வாழ்க்கையில அவனுக்கு ஒரு கனவு போல அனைத்தும் இது நடந்து முடிஞ்சிருச்சு. அவ தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சான். இவனுடைய கதை ஒரு காதல் சினிமாவை விட சிறப்பாகவே தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்வேதாவோட போட்டோ, ஸ்வேதாவை பத்தி அவளோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டான். மேலும் அவன் சொல்றான், நான் நம்பர் அவள்கிட்ட கேட்டேன், நம்பரை சந்தோஷமா வந்து கொடுத்தா. அதே போல நான் லவ் யூ சொன்னேன், அவளும் சந்தோஷமா வந்து ஏத்துக்கிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நண்பர்களிடமே ஜாலியா வந்து பேசிக்கிறான். அவன் வீட்டுக்கு போன உடனே அவளுடைய போன் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான் ராமச்சந்திரன். 1 நாள் 2 நாள் 3 வாரம் போச்சு. இப்போ ஃபோன் வரல. 2 முறை ஃபோன் பண்ணுறான். திரும்ப எடுக்கவே இல்லை. அந்த இரவு 10 மணி வரலையும் வெயிட் பண்ண ராமச்சந்திரன் தொலைபேசியை பார்த்து கொண்டு நேரத்தை கழிக்கிறான். அதாவது ஏதாவது பதில் வரும், ஏதாவது வந்து ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு அவன் வந்து எதிர்பார்க்குறான். திருமணம் செஞ்சா இவ்வளோதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு கண்ணுலேயே மிதக்கிறான். இந்த உலகத்தையே மறந்து வேறொரு உலகத்தில் வந்து இருக்காரு. ஆனால் ஸ்வேதாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராதால ரொம்ப சோர்வாக காணப்பட்டாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனாலும் சாக்லேட் கொடுக்கும்போது ஒரு செய்தியவும் சூடாக வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால அவருடைய காத்திருப்பு அதிகமாகுது. ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறாரு. நீ ரொம்ப அழகா இருக்குன்னு அவர் வந்து மெசேஜ் வந்து அனுப்புறாரு. கூட சில சின்னங்களையும் சேர்க்கிறாரு. காதல் சின்னங்களை சேர்க்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவளும் பதிலளிச்சு கூடுதல் சின்னங்களை சேர்த்து அனுப்புறா. இப்படி அவங்க வாழ்க்கையில காதல் வந்து மலருது. 2 பேரும் ஒன்னா போறது, ஒன்னா சுத்துறது, எம்சிசி வளாகத்தை சுத்தி திரிஞ்சு அவங்களுடைய காதலை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட விடுமுறை நாட்கள்ல அவனுடைய நிறுவனத்தை சுற்றியே அவ இருந்திருக்கா. ஆனா அது கொரோனா வரைதான். கொரோனா காலம் வந்தது. இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் 2 பேரும் வீட்டிலேயே தனித்தனியா இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. சிறிது காலம் தான் இப்படி தொடர்பு இருந்தது. அதுக்கு பிறகு ராமச்சந்திரனுடைய எந்த ஒரு அழைப்பையும் ஸ்வேதா ஏற்காம இருந்தாங்க. ராமச்சந்திரன் அழைக்கிற ஒவ்வொரு முறையும் ஸ்வேதா பிஸியாவே இருந்திருக்காரு. பிஸின்னு அவருடைய போன் கால் வந்திருக்கு. 10 முறை பிஸியா இருந்தா ஒரு முறை திரும்ப அழைக்கிறா ஸ்வேதா. கொரோனா காலம் முடிஞ்சு கல்லூரின்னு தொடங்குது. இப்ப ராமச்சந்திரனிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறா. தன்னை விலகி தூரம் போற அப்படின்னு ராமச்சந்திரன் பலமுறை கூறுறாரு. உன்னை நான் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா ஸ்வேதாவோ கல்லூரி படிக்கிறேன், ஆனா என்னுடைய மார்க் ரொம்ப குறைவா இருக்குன்ட்டு என்னுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் திட்டுறாங்க, தயவு செய்து என்னை தனியா விடுன்னு ஸ்வேதா சொல்றா. ஆனா என் படிப்பு பத்தி பேச உனக்கு ஒண்ணுமே இல்லையா, உனக்கு எதுவுமே தெரியலையா, என் படிப்பு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவ வந்து தெரிவிக்கிறா. ரொம்ப நிலைமை மோசமாயிட்டே போகுது, மதிப்பெண் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னும் அவ தெரிவிக்கிறா. அதே நேரம் எப்பொழுதுமே யாரோ ஒருத்தவங்க பிஸியாவே இருந்துருக்காங்களே, அது யாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஸ்வேதா, நீங்க மட்டும் வித்தியாசமா இருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறா. அதாவது நீங்க மட்டும் வந்து எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம், நான் மற்றவங்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேல வெளியில வந்து பேசுறேன், ஆனா என்னிடம் வந்து வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னு அவன் வாக்குவாதம் செய்யறான். அந்த 5 நிமிஷம் என்கிட்ட பேசினாவே கோபமா இருக்கீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அதே போல நீ வெள்ளையா இருக்கிறதால நிறைய பேர் உன்னை விரும்புவாங்க அப்படின்னு கேட்கறான். வேற யாராவது உன்னை விரும்புறாங்களா அப்படின்னும் அவன் கேட்கறான்.
ஸ்வேதாவும் ஏதேதோ சொல்லி போனை துணிச்சிட்டா. அதன் பிறகு ராமச்சந்திரன் போனை எடுக்கிறதே இல்லை. இப்ப பயங்கர கோவப்படுறான். எப்படியாவது நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு காத்துக்கிறான். அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் நேரடியா பேச விரும்பினாரு. இந்த நேரத்துல அவ பலமுறை மெசேஜ் வந்து அனுப்பிட்டே இருந்திருக்கிறா. ஆனா இவன் காலை எடுக்கவே இல்லை. ராமச்சந்திரனும் தன்னை தனியா விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். ஏன்னா அவன் போன் எடுக்கிறதால கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னும், அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோனு, எந்த ஒரு காலு, எந்த ஒரு மெசேஜும் அவ்வளோ அனுப்புறதில்ல. அப்போதான் செப்டம்பர் 23, 2021 அன்று அன்னைக்கு தாம்பரத்தில் ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது. அதுதான் ஸ்வேதா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க வந்து நிற்கிறான் ராமச்சந்திரன். அப்போ வந்து தனியாக பேசணும் வான்னு அவன் வந்து அழைக்கிறான். ஆனால் உனக்கு எனக்கு என்ன வேண்டியிருக்கு, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்னோட பேச முடியாது அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொன்ன அடுத்த நொடி தான், அடுத்த நிமிஷமே வந்து அவன் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து ஸ்வேதாவோட கழுத்தில் குத்துறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட நண்பர்கள்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. சுதாரிக்கிறதுக்குள்ள பயத்திலே 4-5 குத்திடுறான். இப்போ அவளுக்கு பயங்கரமாக ரத்தம் ஓடிட்டு இருக்கு. ராமச்சந்திரன் அவனும் தன்னைத்தானே அறுக்க முயல்றான். அந்த நேரத்தில் தான் அவளோட ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து இவனை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவளுடைய ரத்தம் வெளியாகாம அவளுடைய ஃப்ரெண்டுங்க நண்பர்கள் எல்லாமே பிடிச்சி அழுத்துறாங்க. ஆனாலும் ரத்தம் பயங்கரமா வந்து வெளியாகுது. இந்த நேரத்துல போலீஸும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருது. இப்ப மருத்துவர்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா அவ ஏற்கனவே இறந்துட்டான்ட்டு மருத்துவரும் சொல்லிட்டாங்க. இப்படி வாழ்க்கையில அன்னைக்கு மோசமான நிகழ்வா அங்கு மாறி இருந்தது. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ராமச்சந்திரன் அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு அவனோட விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில பல கோணங்கள்ல பல மாதிரியா வந்து அவன் சொன்னது அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த விஷயங்கள் அனைத்துமே பகிர்ந்து கொண்டான். ஆனாலும் ராமச்சந்திரன் 2023 அன்று அவன் வந்து ஜாமீன்ல வெளில வரான். ஜாமீன்ல வெளில வந்து 2-3 மாசத்திலேயே ஸ்வேதாவின் நினைவோட இருந்திருக்கான்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டு விட்டு வெளியாகி அவன் தூக்கு மாட்டிட்டு அவனும் வந்து இறந்துடுறான். இப்படி சிறு நேரத்துல அவரோட பெற்றோர்கள்லாம் கதறி எழுதுறாங்க. இப்படியே இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிருது. முக்கியமாக இந்த நிகழ்வின் போது ஸ்வேதா அம்மா மருத்துவமனையில கதறி எழுதாரு. நான் அங்க இருந்திருந்தா என் குழந்தைய பாதுகாத்திருப்பேன். எத்தனை பெண்கள் காதல் என்ற பெயர்ல இப்படி பலியாகிறாங்க, எல்லோரும் அழுகுறாங்க. ஏனென்றா அவங்கள அதை பார்க்கவே முடியல. அதற்கு முன்பு கூட 2016 இது போல ஒரு நிகழ்வு நடந்தது. சுவாதி என்ற பெண்ணுக்கு இது போல ஒரு கொடுமை நடந்தது. ரயில் நிலையத்தில் இப்படி கொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு போலீசார் விசாரணை நடத்தி அந்த ரயிலில் என்ன நடந்ததுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவர் அப்போது இந்த கதையை சொல்றாரு. அவள் ஒரு நபரிடம் பேசி கொண்டிருந்ததால ஏற்பட்ட கோபத்தினால நான் அவளை கொன்றேன் அப்படின்னும், ராமச்சந்திரன் நான் மிகவும் அவளை காதலிச்சேன் அப்படின்னும், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் ஸ்வேதா அப்படின்னு நான் இல்லாம அவளும் இருக்க மாட்டேன்னு சொன்னான். பிறகு அவளை என் கூட பேசக்கூட விரும்பல. இந்த கோபத்தால அவளை துரத்து சென்று கொன்றதாக அவன் கூறினான். ராமச்சந்திரனுக்கு இப்போது என்ன கிடைத்தது? அம்மா அப்பா அனாதை ஆவாங்க. உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிப்பாய். மகள் இல்லாத அப்பாக்களுக்கு என்ன நடக்கும்? ஸ்வேதா அவளுடைய அம்மா அவளை படிக்க வைக்க மிகவும் கடினமாக உழைச்சா. இந்த மரணத்தின் வழி யார் தான் பதில் தருவாங்க? ஆசைப்படுபவர் காதலர் அல்ல. சில நேரங்களில் காதல் பிறக்கிறது. அதுதான் காதல் எல்லாத்தையுமே மறைத்துவிடும். காதல் எல்லாமே கண்ணை மறைத்துவிடும். ஒரு ரயிலில் தொடங்கிய அவன் காதலை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? வாழ்நாள் முழுவதும் அவள் இதயத்தில் இருக்க விரும்பினான். ஆனால் சந்தேகம் என்ற பேரில் அவன் வாழ்க்கையை அழிஞ்சிச்சு. உண்மையான மனது, உண்மையான காதல் என்றால் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஏன் அவனை பிடிக்கல தெரியுமா? அவள் தன் எதிர்காலத்தை பற்றி அப்பொழுதுதான் முடிவு செய்கிறா. மாற எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களான்னு கேட்குறா. நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. கோபமாக இருக்கும்போது எதுவும் புரியாது. அதற்கு பதிலாக அன்புடன் முயற்சித்தா வெண்மையாக உண்மையாக மாறலாம். முக்கியமாக ஒருவரை நீ அடக்க நினைத்தா உன்னை விட்டு விடுவார். யாருடைய வாழ்க்கை அவர்கள் மீது திணிக்கப்படுகிறதோ அவர்கள் விட்டு விடுவாங்க. காதல் நிலைக்காது. ஒரு முறை மனம் உடைஞ்சா அது மீண்டும் இணைவதை நாடாது. இவனை போன்ற முட்டாள்கள் மாறணும். ராமச்சந்திரனுக்கு போலீசார் ஆலோசனையை வழங்கினாங்க. ஆனா அந்த மோசமான மனிதன் தன்னிடம் இல்லாத அழக வேற யாரும் பெறக்கூடாதுன்னு ஸ்வேதாவை வேறொரு மனைவியாக பார்க்க அவனால் முடியல. அவள் தன்னை ஏமாற்றா அப்படின்னு அவன் நினைச்சான். அதனால கொன்று பழிவாங்க விரும்பினான். இதனால மோசமான விளைவுகள் 2 பேத்துக்குமே ஏற்பட்டது. சமூகத்தில் நடக்கும் கொடுமைகளுக்கு இப்படிப்பட்ட மனநோயாளிகளே காரணம். அவை அதிகரித்து வருகிறது. ஆனால் தற்போது மீண்டும் காதல் என்பது பேக்காடு போல அப்படின்னு எல்லோரும் சகஜமாக எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லோருக்குமே நன்மை தான். மொத்தத்தில் ஒரு ரயிலில் ஆரம்பித்த இந்த காதல் இப்படி அழிவில் முடிஞ்சதா போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க.